விசுவாசம் எங்கே இருந்து வேலை செய்யும்? விசுவாசம் மன்னிக்கிற இருதயத்திலிருந்து தான் வேலை செய்யும். ஜெபம் என்பது பிச்சை எடுக்கிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற நேரம். சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. என்று கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மற்ற ரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சரோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களை கவனியுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஜெபம் என்பது கெஞ்சுகிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவனுக்கு நினைப்பூட்டுகிற நேரம். வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவாய் என்று சொல்லும் பொழுது ஏதோ நகையையோ பணத்தையோ கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார் என்று கிடையாது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது தம்முடைய ஜீவனையே கொடுத்து, தம்முடைய இரத்தத்தையே சிந்தி அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய குமாரனையே கல்வாரி சிலுவையிலே அடிக்க கொடுத்தார், நொறுக்க கொடுத்தார், பாவத்தை சுமத்தினார், வியாதியை சுமத்தினார், தரித்திரத்தை சுமத்தினார். பாருங்க, அதன் மூலமாக இன்றைக்கு நமக்கு மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார், வாழ்வை உண்டாக்கி வைத்திருக்கிறார், ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவரை தந்த அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. ஆகவே இந்த தேவனுடைய அன்புக்கு, இந்த இயேசுவின் அன்புக்கு பாருங்க, எதுவுமே ஈடு இணையற்றது கிடையவே கிடையாது. இயேசுவின் அன்பு உயர்ந்த அன்பு. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்புக்கு இடம் கொடுக்க வேண்டும். இயேசுவின் அன்பு எல்லா பாவத்தை பார்க்கலும் பெரியது. சிலர் சொல்லுவாங்க, இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கியா, அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறியா, மோசமான அக்கிரமம் பண்ணிருக்கியா, என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரா? உங்க பாவத்தை நிச்சயமான செய்வாரு, மன்னிப்பார். உங்களுடைய பாவத்தை பார்க்கிறோம். இயேசுவின் அன்பு கோடி மடங்கு பெரியது. ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே கூப்பிடுங்கள். இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக கல்வாரி சிலுவிலே தண்டிக்கப்பட்டீர். கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று பாருங்க, இயேசு நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிப்பார், புது சிருஷ்டியாய் மாற்றுவார், நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு அமைத்து தருவார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற. கடந்த பல வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் சத்தியவேதத்திலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே பாருங்க, கிட்டத்தட்ட 10 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 10வது காரியம் என்ன? ஒரே நம்பிக்கைக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை யார்? கிறிஸ்து.
கிறிஸ்துதான் நம்முடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தெளிவாய் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 11வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 11வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க, பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்தவரை, யாரை? நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எங்கே அழைத்து கொண்டு வந்தார்? ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எங்கே இருந்த நம்மை கர்த்தர் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்? இங்கே நாம் பார்க்கிறோம், அந்தகாரத்தினின்று. எங்கே நின்று? அந்தகாரத்தினின்று. அதாவது அந்தகாரத்தில் இருந்த நம்மை, அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டு வந்தாராம்? அழைத்து கொண்டு வந்தாராம். எனவே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு வந்தார் என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அருமையானவர்களை கவனியுங்கள், ஏற்கனவே இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் அந்த இருளிலிருந்து விடுதலையாக்கி, அந்த அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி, அந்த சாபமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி நம்மை எப்படி இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் கொண்டு வந்தாரோ, இதை போலவே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி அவர்கள் வருவார்கள்? ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய புண்ணியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களையும் இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்குள்ளே அவர்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், இதற்காகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பாருங்க, இந்த வேத பகுதியிலே இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே நாம் பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினார்.
ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். எனவே இப்ப நாம என்ன செய்யணும்னா, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? இருளிலே, அந்தகாரத்திலே, பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, செய்வினைகளிலே, பிள்ளி சுழியங்களிலே பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இப்ப இவர்களுக்கு ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவித்து அவர்களையும் இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இதற்காகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் கையப்படி சொல்லுவோம். எல்லா கரங்களை பிடித்து நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையை சாப்பிடுறதுக்காக மாத்திரம் இல்ல, பழுகி பெருகிறதுக்காக மாத்திரம் இல்ல. நம்ம சில சமயம் அங்கிட்டு தான் நின்றுறோம். இருக்கிறீங்களா? அதுக்காக மாத்திரம் இல்ல, இதுக்காகவும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காகவும்? இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தேவனுடைய இந்த புண்ணியங்களை, கர்த்தருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த காலத்தினின்று விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் கட்டளையை கொடுத்து சென்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பொழுது பாருங்க, நமக்கு ஒரு மாபெரும் கட்டளையை அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எதை பிரசங்கியுங்கள்? எல்லாம் சொல்லுங்க. சுவிசேஷம். சுவிசேஷம் உள்ள பதியணும். என்னன்றது சுவிசேஷம்? என்னங்க சுவிசேஷம்னா? குட் நியூஸ் அர்த்தம், நற்செய்தின்ற அர்த்தம், நல்ல செய்தின்னு அர்த்தம். சொல்லுவாங்க நல்ல செய்தின்னு சொல்லி, அது ஒண்ணுமே இருக்காது. இந்த உலகத்துல எது தெரியுமா நல்ல செய்தி? இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் தான் நல்ல செய்தி. ஆகவே இங்கே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிற ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை சிருஷ்டிக்கு? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். எத்தனை சிருஷ்டி? சர்வ சிருஷ்டி. சகல சிருஷ்டிக்கும், சகல மனிதர்களுக்கும், சகல மனுஷிகளுக்கும், சகல பாஷைக்காரர்களுக்கும், சகல இனத்தவர்களுக்கும், சகல நிறத்தவர்களுக்கும், சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை செய்யுங்கள், பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று அர்த்தம், குட் நியூஸ் என்று அர்த்தம். யாரை பற்றிய நற்செய்தி இது? நற்செய்தி சொல்றாங்க. நீங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட்டு ஃப்ரீ. மக்கள் பாருங்க விழுந்து அடிச்சு போய் என்னென்னமோ பண்ணிட்டு வர்றாங்க. அதெல்லாம் நற்செய்தியே கிடையாது. இதுதான் நற்செய்தி. ஆமென். சுவிசேஷம், நற்செய்தி, குட் நியூஸ். ஆமென். யாரை பற்றி நற்செய்தி இது?
தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம்னாவே என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள். அதுதான் சுவிசேஷம். இது சுவிசேஷம், அது சுவிசேஷம், அது சுவிசேஷம் கிடையாது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள், அதுதான் சுவிசேஷம். அதை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை அறிவிக்கும்படியாக தான் கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை செய்யுங்கள், பிரசங்கியுங்கள் என்று, அறிவியுங்கள் என்று. ஆமென். அப்ப இதை இன்னமும் தெளிவா சொன்ன எப்படி சொல்லலாம்? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள், அதுதான் சுவிசேஷம். சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அவரு கண்ணின் வீட்டில் பிறந்தாரு, வளர்ந்தாரு. அவரு அநேகரை போய் சுகமாக்கினாரு, அநேகரை விடுதலை ஆக்கினாரு. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கு அவர் கல்வாரி சிலையில் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தாரு, இன்றைக்கு ஜீவிக்கிறாரு. இதெல்லாம் பாருங்க இருக்குது. இதுல குறிப்பா சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லலாம்? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் தான் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தை சொல்லும் பொழுது குறிப்பாய் மக்களுக்கு எதை சொல்லலாம்? அவர் மாட்டுக்கோட்டையில் பிறந்தாரு, அவர் கண்ணின் வீட்டில் பிறந்தாரு, அவர் இப்படி நல்ல போதனைகள்லாம் போதிச்சாரு, சன்மார்க்கமான காரியங்கள்லாம் போதிச்சாரு. இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, இப்படிலாம் இருக்கணும்பா, அதெல்லாம் போதிச்சாரு. அதெல்லாம் சொல்லலாமா? பதில் சொல்லுங்க. போய் நம்ம இதெல்லாம் சொல்றது தவறு கிடையாது, சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் சொல்றதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியத்தை நிறைய சொல்லலாம். கர்த்தர் நம்மை எதுக்காக அழைத்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி, குட் நியூஸ், நல்ல செய்தி என்று அர்த்தம். நல்ல செய்தி என்று சொல்லும் பொழுது எது நல்ல செய்தி? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் தான் சுவிசேஷ நற்செய்தி. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது எதை சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். அதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா இதை சொல்லலாம். எதை சொல்லலாம்? வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன? நல்லா கவனிங்க, எல்லாம் புரிஞ்சுக்குங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்துவானவர் யாரு? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்தார், வேத வாக்கியங்களின்படி நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இத போய் சொல்றதுதான் சுவிசேஷம். போய் தேவையில்லாதான் பேச வேண்டியதில்லை. ஓம் பாவத்துக்காக இயேசு மரித்தார், உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், ஓ சாபத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், ஓ வியாதியை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், ஓ தரித்திரத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிப்பார், உனக்கு புது வாழ்க்கை அமைத்து தருவார். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியின்படி உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உனக்காக ஜீவிக்கிறார். நீ இயேசு அண்டையில வருவாயானால் இயேசு கிறிஸ்து உன் தலைவிதியை மாற்றுவார், உன்னை வாழ வைப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். ஆமென். இத சொல்றது என்னது? எத்தனை புரிஞ்சிருச்சு? இத சொல்றதுக்கு எத்தனை பேர் பிஏ படிக்க நினைக்கிறீங்க? எம்ஏ படிச்சிருக்கணுமா? இப்போ நான் சொன்னதை சொல்றதுக்கு நான் படிக்கலையா,
எனக்கு எப்படியா தெரியும்? பிஏ படிச்சிருக்கணுமா சொல்றதுக்கு? ஒன்று கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அன்பு கூறுகிறார், இயேசு உன் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தா. நீ இன்னைக்கு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இன்னைக்கு கொஞ்சம் வயசுல சாக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உன் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார். இயேசு கிறிஸ்து நீ போக வேண்டிய பாதாளத்துக்கு போனாரு, நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் உனக்காக. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. அவர் விசுவாசிப்பாயானால், அவர் அண்டையில வருவாயானால், உன் உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், உன் தலைவிதியை இயேசு மாத்துவார். ஆமென். இதுதான் என்னது? எத்தனை புரிஞ்சு சுவிசேஷம் என்னன்னு? ஆமென். அவர் கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எத்தனை ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? அறிவிக்கலாம். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆண்டவர் சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசித்தோம். பின்பு இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொன்னாரு. சொன்னாரா சொல்லலையா? சரி, அவங்க புறப்பட்டு போனாங்களா? புறப்பட்டு போனாங்களா? இல்ல அங்கே படுத்து தூங்கிட்டாங்களா? ஆசைங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒரு சேருங்க. அவர்கள் புறப்பட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். புறப்பட்டு போனாங்களா? ஆசைங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். எதை உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினாரு. எந்த வசனத்தை உறுதிப்படுத்தினாரு? இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார், விடுதலையாக்குவார், இயேசு அண்டையில வா என்று பிரசங்கிக்கிறாங்க. அந்த வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இவர்கள் புறப்பட்டு போய் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் எப்படி புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்களோ அதை போலவே நாம் என்ன செய்யணும்? புறப்பட்டு. நாம பயந்துகிட்டுல வீட்டுக்குள்ள கடந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். பயந்துகிட்டுல உட்காந்துட்டு இருக்கிறோம். யாரும் அடிச்சிருவாங்களோ, கேவலப்படுத்திடுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ நம்மளை. நமக்கு எதுக்குப்பா சர்ச்சுக்கு போனோமா, இருந்தோமா, நாம வாடகை சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நமக்கு எதுக்கு பஞ்சாயத்து, நமக்கு எதுக்கு பிரச்சனை, அப்படி இல்லாமல் போயிடுறோம். ஆனால் ஒன்றா மைண்டில் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் நம்ம இங்கே உட்காந்து யாரோ அதான் சொன்னோம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை, இந்த காரியத்தை நாம போய் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். என்ன செய்யணும்? அந்த காலத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. நாம எப்படி இந்த ஒளியிடத்துக்கு வந்தோமோ அதை போல இருள கிடக்கிறவங்கள எங்க வரணும்? ஒளியிடத்துக்கு வரணும். அப்போ போய் நாம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்கள் என்று. ஆமென். அப்போ புறப்பட்டு போகணும். என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணுமா, போகக்கூடாதா? போகணும். புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். கூட ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, பாருங்க, தோழர்களுக்கு, தோழிகளுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் அறிவிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென். முடங்கி கிடக்க கூடாது. முடங்கி வாரத்தில் ஒரு நாள் இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்காவது சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆமென். அறிவிக்கணுங்க. வாரத்தில் ஒரு முறை ஒரு 45 நிமிஷம் 10-15 பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு அறிவிச்சாவே அந்த பிள்ளைகள் மூலமா சுவிசேஷம் அந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள போயிடும். அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கும், அந்த குடும்பம் சுகமாகும், அந்த குடும்பம் விடுதலையாகும், அந்த குடும்பத்துடைய கண்ணீர் துடைக்கப்படும்.
இருக்கிறீங்களா? குடித்து வெறித்து கிடக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைய ஆரம்பிக்கும். கெட்டு போய் கிடக்கிற குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமென். சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். ஆமென். எத்தனை சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்? இல்ல, கரங்க சொல்லுங்க. சுவிசேஷத்தை நான் அறிவிக்க போகிறேன். ஆமென். இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படாதீங்க. ஆமென். வெட்கமா இருக்கு பாஸ்டர், சங்கட்டமா இருக்கு பாஸ்டர், ஒரு மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, நம்மள ஒரு மாதிரியை நினைச்சிட்டாங்கன்னா, என்ன ஒரு மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா, எல்லாம் இருக்கிறீங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லல. அவரு அப்படி சொல்லியிருக்கலாம், நல்லாதான் இருந்திருக்கும். ஆனா அப்படி சொல்லாம இப்படி சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லாமல், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்பட மாட்டேன் என்று அடுத்து சொல்றாரு. நான் எதுக்குங்க வெட்கப்படணும்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் எதுக்கு வெட்கப்படணும்? தைரியமா சொல்லுவேன். ஏன்னா சுவிசேஷம் தான் ஜனங்களை விடுதலையாக்கும். சுவிசேஷம் தான் ஜனங்களை வாழ வைக்கும். சுவிசேஷம் தான் ஜனங்களை ரட்சிக்கும். சுவிசேஷம் தான் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும். சுவிசேஷம் தான் மக்களை காப்பாற்றும். ஆமென். அதனால நான் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை தைரியமாக நான் என்ன செய்வேன்? பிரசங்கிப்பேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. காண்கிற ஜனங்களுக்கு, அறிமுகமான ஜனங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு, கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேணும்? அறிவிக்க வேண்டும். ஏன்னா குடும்பங்கள் பாருங்க, இன்றைக்கு கெட்டு போய் கிடக்கிறது, பிரிஞ்சு போய் கிடக்குது, அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவித்து அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? நாம காப்பாற்ற வேண்டும். ஆமென். வாரத்துக்கு ஒரு முறையாவதும் பாருங்க வெளியில கிளம்பி போய் பாருங்க சபைக்கு வர விசுவாசிகளுடைய வீடுகளை தெரிந்து கொண்டு அங்க பாருங்க சிறு பிள்ளைகளுக்கு பாருங்க பாடல்களை கற்றுக் கொடுத்து பாருங்க சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். எத்தனை பிள்ளைங்க பாருங்க இன்னைக்கு கண்ணீர் விடுறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க தெரியுமா கண்ணீர் விடுறாங்க? எங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு, டெய்லி குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிக்கிறார். எங்க அம்மா எங்க போறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. நாங்களாம் பட்டினியா கிடக்குற வீட்டுல, சாப்பாடு ஆகி எவ்வளவு நாளாச்சு. பிள்ளைங்க சொல்றாங்க சாப்பாடு காசு இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, என் அப்பா அம்மா எங்க போறாங்க வர்றாங்கன்னு தெரியல எங்களுக்கு. அழுகுறாங்க, பயப்படுறாங்க, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது பயப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த இயேசு தேவை. இயேசுவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஆமென். இருக்கிறீங்களா? ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போயிடும். 80 வயசோ 90 வயசோ 100 வயசோ இதுக்குள்ள எவ்வளவு பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென். ஜனங்களை காப்பாற்றணும், ஜனங்களை பாருங்க வாழ வைக்கணும், குடும்பங்கள் வாழ்வடையணும், குடும்பங்கள் வெற்றி அடையணும், பிள்ளைங்க ஜெயிக்கணும். அது நம்முடைய பாருங்க கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே இங்க சொல்லுகிறார் அவர், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதை அறிவிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட நான் வெட்கப்படுறது கிடையாது, கொஞ்சம் கூட நான் பயப்படுறது கிடையாது, கொஞ்சம் கூட நான் தயங்குறதே கிடையாது. ஏன்னா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாய் பாவத்திலிருந்து விடுதலையாகிறார்கள், சாபத்திலிருந்து விடுதலையாகிறார்கள், தரித்திரத்திலிருந்து விடுதலையாகிறார்கள், பிசாசின் கிரியைகள் இருந்து அவர்கள் விடுதலையாகிறார்கள். ஆகவே சுவிசேஷம் மக்களுக்கு தேவை. சுவிசேஷம் என்றால் என்ன?
வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதை அறிவிப்பதுதான் சுவிசேஷம். இதை அறிவியுங்கள், மக்கள் வாழ்வடைவார்கள். உங்களை கர்த்தர் எடுத்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். ஆமென். ஆகவே தைரியமாய் சுவிசேஷத்தை செய்ய வேண்டும், அறிவிக்க. அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு என்னது? சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு, நம்ம எதுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என்ன சொல்றாரு? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சே ஆகணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம கூட இருக்கலாம், ஒன்றும் கத்துறலாம் கண்டுக்கிற மாட்டேன். சுவிசேஷத்தை பிரசங்கிச்சே என்ன செய்யணும்? ஆக வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இங்கே சொல்லுகிறார், அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நான் சுவிசேஷத்தை அறிவிச்சே ஆகணும். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சுவிசேஷத்தை நீங்க அறிவிச்சே ஆக வேண்டும். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமையாயிருக்கிறது, நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நம்மையிலே குற்றம் சுமரும் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசனா, என்ன தப்பு செஞ்சேன், என் மேல குற்றம் சுமரும்னு சொல்றீங்க? சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கலைன்னா நம்ம என்ன சுமரும்? என்ன சுமரும்? குற்றம் சுமரும். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்தால் பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுற நாள், இன்னைக்கு குலோப் ஜாம் சாப்பிடுற நாள். அப்படியா போட்டிருக்குது? இன்னைக்கு கறி விருந்து சாப்பிடும் நாள் அப்படி போட்டிருக்குதா? என்ன போட்டிருக்குது? இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாள். நல்லா பெருசா பிரிண்ட் அடிச்சு எல்லா வீட்டையும் கொடுத்து ஒட்டி வச்சிடணும் போல, வீட்டு கதவுல டெய்லி பாருங்க, கண்ணாடி பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாள். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற நாள். எந்த நாள்? 365 நாளும். 365 நாளுமே சுவிசேஷத்தை நற்செய்திய அறிவிக்கிற நாள். இவங்க சொல்றாங்க, இந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க, இதை நாம இன்னைக்கு போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அறிவிக்கலைன்னா குற்றம் நம்மேலே சுமரும். சுவிசேஷத்தை நற்செய்திய நாம பிறருக்கு அறிவிக்கலைன்னா நம்ம மேல என்ன சுமந்துரும்? நாமெல்லாம் குற்றவாளிகள் ஆயிரும். நாமெல்லாம் என்ன ஆயிரும்? நான் வச்சுக்கோங்க, சுவிசேஷத்தை யார் அறிவிக்கல நீங்க என்ன ஆயிருவீங்க? ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவதும் என்ன செஞ்சிடணும்? சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும். அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. அவங்க சபைக்கு வர்றாங்க வரலன்றது அடுத்து, அப்புறம் அறிவிக்க வேண்டிய வேலை நம்முடைய சுவிசேஷத்தை நீங்க அறிவிச்சாகணும். இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் நற்செய்தி அறிவிக்கலைன்னா
குற்றம் நம்மேலே சுமரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் நற்செய்தியை அறிவிக்கும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் குற்றம் என் மேலே சுமரும். குற்றம் நம்ம மேல நான் வச்சுக்கணும். குற்றம் நம்ம மேல என்ன செய்யும்? சுமரும். அதனால பார்க்குறவங்க, அறிமுகமானவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சுவிசேஷத்தை செய்யுங்க, அறிவிங்க, தைரியமாக இருவீங்க, பயப்படாமல் அறிவிங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூட இருக்கிறார். வானத்தில் பூமியில் பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. சுவிசேஷம் அவங்களுக்கு தேவை, மீட்பு அவங்களுக்கு தேவை, ரட்சிப்பு அவங்களுக்கு தேவை, விடுதலை அவங்களுக்கு தேவை, வாழ்வு அவங்களுக்கு தேவை. அதனால சுவிசேஷத்தை அறிவிச்சேன். சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்க என்ன செய்வாங்க? வாழ்வு அடைவார்கள். என்ன செய்வார்கள்? வாழ்வு அடைவார்கள். ஆமென். சில வேளைகள்ல பாருங்க, நமக்கு நாமே ஒரு கேள்வி என்ன செய்யணும்? கேட்டு பார்க்கணும். நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். தனியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன செய்யும்? நமக்குள்ளேயே ஒரு கேள்வி என்ன செய்யணும்? எழுப்பி பார்க்கணும். என்ன கேள்வி எழுப்பி பார்க்கணும்? வாழ்க்கையில ஒரே ஒரு ஆளுக்காவதும் இது வரைக்கும் நான் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்திருக்கிறேன்னா இல்லை இருக்கிறீங்க? இவ்வளோ வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆளுக்காவதும் நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒரே ஒரு ஆளையாவது நான் ஆதாயப்படுத்தியிருக்கிறேன்னா அப்படின்ற கேள்வியை யார் கேட்டு பார்க்கணும்? நாமே நமக்குள்ள என்ன செய்யணும்? கேட்டு பார்க்கலாமா? இல்லை கண்ணை மூடுங்க. என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆளுக்காவதும் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒரே ஒரு ஆத்மாவையாவதும் நான் ஆதாயப்படுத்திருக்கிறேனா? நீங்களே பதில் சொல்லுங்க. ஆமாவா இல்லையான்னு பதில் நீங்களே சொல்லிக்கணும். ஒருவேளை யாருக்குமே நான் சுவிசேஷம் அறிவிக்கலையே, என் மூலமா ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே அப்படின்னா, கர்த்தாவே நீ மன்னியும், எனக்கு உதவி செய்யும், சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனக்கு பொறுப்பு இருக்குது. நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஆகணும். யாரோ ஒருத்தர் எனக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, இன்னைக்கு நான் வாழ்ந்துருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கோ நான் செத்து மரணம் பண்ண போக வேண்டிய ஆளு, இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்பா. கர்த்தாவே இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிச்சே ஆகணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆகணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னை எடுத்து ஊழியத்திலே பயன்படுத்தும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். எப்பயுமே எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். வாசிப்போம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் போதும், தொடுத்தவர்களாயும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நான் பார்க்கிறோம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. இங்க வந்து ஆர்மர் ஆஃப் காட், இங்க வந்து சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசிக்கொண்டே போகிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாருங்க, நாம் வந்து பாருங்க ஒரு பெரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். அந்த யுத்த களத்தில் வெற்றி பெறுவதற்கு சில ஆயுதங்களை எல்லாம் நாம் வந்து தரித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இங்கே அவர் போதித்துக் கொண்டே போகிறாரு. அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, யுத்தத்தில் ஈடுபடுறவங்க காலில் என்ன போட்டிருப்பாங்க? ஷூ போட்டிருப்பாங்க இல்லையா? ஆமே. மிலிட்ரியில இருக்கிறவங்க என்ன போட்டிருப்பாங்க? காலில் நல்லா ஷூ போட்டிருப்பாங்க, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. ஆமே. இங்க சொல்லுகிறார், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சைனா செருப்புன்னு அர்த்தம். பாதரட்சைனா செருப்புன்னு அர்த்தம். வேலைக்கு சொல்றேன், கவனிங்க. சுவிசேஷம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? அதை புரிந்து கொள்ளணும். சுவிசேஷம்னாவே அது சமாதானத்தின் சுவிசேஷம். ஆமென். சமாதானம் இல்லாம அலைகிறாங்க, சமாதானம் இல்லாம எல்லாரும் சாரா கடையில் போய் கிடக்குறாங்க. ஆமாவா இல்லையா?
நல்லது நடந்தாலும் சாராயம் அடிக்கிறான், கெட்டது நடந்தாலும் சாராயத்தை அடிக்கிறான். எனக்கு இன்னைக்கு ஆம்பளை போய் மறந்து கணக்கு போய் தண்ணி அடிக்கிறேன். அப்ப அதுக்குமா தண்ணி அடிக்கிறேன்? எங்க வீட்டில் நீ பெருசு மண்டையை போட்டுச்சு, அதுக்கு தண்ணி அடிக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்க, வாழ்க்கையே போச்சு, தொலைஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கும் போய் என்ன செய்யறது? தண்ணி அடிக்குது. சமாதானம் இல்லாமல் மனுஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். சமாதானம் எங்கே கிடைக்கும்? அலைகிறான் மனுஷன். போய் சினிமா தியேட்டரில் கிடக்கிறான், ஒரு படத்துக்கு 10 படம் பார்க்குறான். அந்த கவலையை போக்குறதுக்கு, அந்த பாரத்தை போக்குறதுக்கு, அந்த மன உளைச்சலிருந்து வெளியே வர்றதுக்கு போய் பாருங்க எதோ பண்ணுறான். பீச் பார்க்குன்னு அலைகிறான், இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறான், போதை மாத்திரைகளை சாப்பிட்றான், அடிமை ஆயிடுறான், கஞ்சாலாம் போடுறான். மனுஷன் என்னென்னமோ பண்ணுறான். உள்ளத்தில் வாழ்க்கையில் வெறுமை, சலிப்பு. ஏன் உயிரோட வாழ்கிறோம்? செத்து போயிடலாம், பேசாக்கல, சீக்கிரம் சாவு வராதான்னு எதிர்பார்க்குறான். அநேகர் அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த சுவிசேஷம் மக்களுக்கு தேவை, மக்களுக்கு வேணும். இதை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்க வெக்கப்படவே அவனுக்கு வேணுங்க. அவன் அலைகிறான், மனுஷன் வாழ்க்கையில வெறுமை அலைகிறான், வாழ்க்கையில வெறுமை, இருளு, அந்தகாரம், ஏன்னா வாடகை அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கணும். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவர் உன்னை வாழ வைப்பார், அவர் உன் பாவத்தை மன்னிப்பார், அவர் உனக்கு சமாதானத்தை தருவாரு. நீ தேடுகிற சமாதானம் இயேசுவிடத்திலே உண்டு, நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடத்திலே உண்டு. உனக்கு வாழ்வு இயேசுவிடத்தில் இருக்குது. இயேசு வண்டையில வா, வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தை நிரப்புவார் சமாதானத்தினாலே. உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை வாழ வைப்பார், உன்னை சுகமாக்குவார், உன் குடும்பத்தை கட்டி அவர் எழுப்புவார். அதான் சுவிசேஷம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் சுவிசேஷம் என்று. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது செருப்பு போட்டு வந்தீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது செருப்பு போட்டுட்டு வந்தீங்க? இதை அவ்வளோ சும்மா நடந்து வந்துட்டீங்களோ? செருப்புலாம் நடந்து வந்துட்டீங்களா? ஏசுனார் கோயிலுக்கு போகிறேன், பாத யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்களோ? செருப்பு போட்ட ஆண்டு அடிச்சு கிடிச்சு போட்டுருவாரு, அதனால செருப்பு போட மாட்டீங்களோ? போட்டு வந்தீங்கல்ல? வீட்டை விட்டு வெளியில போகும்போது மறக்காம எதை போடுறோம்? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது முதல்ல எதை தான் தேடுறோம்? கர்த்தர் சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியே போகும்போது சுவிசேஷத்தை அறிவிக்க மறந்துடாத. சுவிசேஷத்தை அறிவிக்க மறந்துடாத. அதான் சொல்றாரு. எப்படி காலையில வெளியில கிளம்பும் போது ஷூ மாற்ற கரெக்டா, செப்பலை மாற்றையோ கரெக்டா அதுல இருக்கிறையோ, அதை போல வெளியில போயிட்டா யாராவது ஒரு ஆளுக்காவது நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அதை மறந்துடாதுன்றாரு. அதுக்கு எப்பயுமே ஆயத்தமாயிரு, அதுக்கு எப்பயுமே ப்ரிப்பேர் ஆயிரு, அதுக்கு எப்பயுமே தயாராயிருன்னு சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவின்றாரு. சுவிசேஷத்தை அறிவி என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வீட்டை விட்டு வெளியே போகிறவர்கள் மறக்காமல் செருப்பை அணிந்து கொள்வதை போல ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எப்போதும் ஆயத்தமா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மறந்துட கூடாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க மறந்துடக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாயிருங்க. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்திய வேதம் யாருடைய பாதங்களை அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறது என்றால், நல்லா கவனிங்க, இதை வாசித்து முடிக்க போகும். யாருடைய பாதத்தை, யாருடைய காலை அழகா இருக்குதுன்னு சத்திய வேதம் சொல்லுது தெரியுமா? வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? சமாதானத்தின் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. இங்க நான் பார்க்கிறோம், சமாதானத்தை கூறி. எதை கூறி? எதை கூறி? நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாங்க.
ஒருத்தரை பார்த்து இயேசு நாமத்தில் நமக்கு சமாதானம் உண்டாகட்டுன்னு சொல்லுங்க. அது சுவிசேஷங்க. அது ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா, இயேசு நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பா, நீ நல்லா இருப்ப, இயேசு கிறிஸ்து நீ வாழ வைப்பாரு, உன் வீட்டில் இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். சிம்பிள் வேர்டு இல்லையா? இதை சொல்றதுக்கு பிஏ படிக்க வேணுமா, எல்கேஜி படிக்கணுமா? ஒன்றும் படிக்க தேவையில்லை. நாளை பார்க்குறீங்க, பார்த்தோன்னு எப்படி பாருங்க, நல்லா இருக்கிறியா, இருக்கிறீங்க ஏதோ, இயேசு கிறிஸ்து சமாதானம் தருவாருப்பா, இயேசு நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பா, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்பா, இயேசு நாமத்தில் நீ நல்லா இருப்பப்பா, இயேசு நாமத்தில் வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும். சிம்பிள். சொல்லுங்க. சமாதானத்தை கூறி, சமாதானத்தை சொல்லி சொல்லுங்க. ஒரு தெரு வழியா போறீங்க, போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, இயேசு நாமத்தில் இந்த வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும், இயேசு நாமத்தில் இந்த வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும். நீங்கெல்லாம் பெரிய பங்களாவில் இருக்காங்க, நீங்களாம் சர்ச்சுக்கு வருவாங்களா? அப்படி யோசிக்காதீங்க. நீங்க கடவுள் கிடையாது, நீங்க ஆவியானவர் கிடையாது, நீங்க சிலுவையில் தொங்கல. சில சமயங்களில் கடவுள் மாதிரி நம்ம ஆயிரம் பாருங்க. உங்க வேலை என்னங்க? சமாதானத்தை கூறுற வேலை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை, அவ்வளவுதான். கொண்டு வர வேண்டிய வேலை ஆவியானவருடைய வேலை. அதனால வாரத்தில் ஒரு முறையாவதும் அப்படியே தெருவில் நடந்து போங்க. ஏதாவது தெருவு சூஸ் பண்ணிக்கிட்டு, ஹலோ, ஏதாவது ஒரு தெருவுக்கு நீ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தீங்க பாட்டுக்கு. கர்த்தாவே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு நாமத்தில் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், இந்த குடும்பத்தில் வாழ்வு உண்டாகட்டும், இந்த குடும்பம் இணைக்கப்படட்டும் சொல்லிக்கிட்டு நீங்க போங்க. என் பாஷ் நான் பைத்தியக்காரன் நினைச்சிட மாட்டேன். இப்போ எத்தனை பேர் பைத்தியக்காரன் இப்போ நான் காமிக்கிறேன். இன்னைக்கு தெருவில் போங்க, காதில் மாட்டிட்டு தன்னால பேசிட்டே போறேன், அவனை யாருமே பைத்தியக்காரன்னு. ஆனா இங்க மட்டும் சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு போறவனை மட்டும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிட்டு தர்றோம். ரோட்ல நின்று தன்னால பேசுறாங்க, மாட்டாமே பேசுறான். எத்தனை ஒரு பையன் கூட போறான், நான் கூட காதல் எது மாட்டிருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணுமே மாட்டல. சின்ன பையன் பாருங்க, ஒரு 20 வயசு இருக்கும், அவனுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல பாருங்க, வண்டி அப்படி சத்தமா புலம்பிட்டு போறான். நினைச்சு காதல் எது மாட்டிருக்கேன், காதல் ஒண்ணுமே இல்லை, போன் கனெக்ஷன் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைங்க மனுஷனுக்கு. அதனால நம்மளை இது பைத்தியக்காரன் நினைச்சிருவாங்களோ, நம்மளா பேசிட்டே போறான் பாருங்க. அப்படி உருவில் நினைச்சு கூட போட்டோம், பிரச்சனையே கிடையாது. தெருவில் போயிட்டு தேனியில் இல்லாத தெருவா, அள்ளிநகரத்தில் இல்லாத தெருவா, ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிற மாதிரி, வாக்கிங் போன மாதிரி ஆகிடும். அந்த தெருவுக்குள்ள போய் ஜெபம் வந்த மாதிரி ஆயிடும். அப்படியே தெருவுக்குள்ள போயிட்டு இயேசு நாமத்தில் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தெருவில் நம்ம சொந்த கருத்து இருக்கிறாரு, கர்த்தாவே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்பா, ஐயோ இந்த குடும்பத்தை சாப்பாடுலாம் கிடக்குறாங்களே ஆசீர்வதிக்கிறேன்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும், இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும், இயேசு நாமத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி. இது கஷ்டமா? இது கஷ்டமாங்க? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க பாஸ்டர் நேரம் இருக்கு, இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஆனா நேரம் நிறைய இருக்குது, நிறைய மிச்சம் எடுக்கலாம், நிறையா மிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை, நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள். சொல்லுங்க, பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறதே. எங்க எழுதி இருக்குது? எங்கே எழுதி இருக்குது? பழைய ஏற்பாட்டுல அத சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல எங்க எழுதி இருக்கிறது? ஏசாயா 52:7 எழுதி இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நாகும் 1:15 எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த பெருசா விலைக்கு சொல்றேன், எனக்கு டைம் இல்லை, நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் கவனிங்க. சமாதானம் 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 சொல்லி மலை மேல ஏறி வந்து கத்துறாங்க. இந்த பட்டணத்தை பார்த்து உனக்கு விடுதலை, உனக்கு சமாதானம் சொல்லி. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பாதங்கள் அழகா இருக்கிறது. யாருடைய பாதங்கள் அழகா இருக்கிறது? சுவிசேஷகனுடைய பாதங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள், ரட்சிப்பை அறிவிக்கிறவருடைய பாதங்கள், சமாதானத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் அழகா இருக்கிறது. யாருமே பாதத்தை பார்க்க மாட்டாங்க,
முகத்தை தான் பார்ப்பாங்க. ஒரு ஆளை பார்க்கும்போது எங்க பாதத்தை அப்படியா பார்ப்பீங்க? ஒரு ஆளை பார்க்கும்போது எப்படிங்க பார்ப்பீங்க? முகத்தை தான் பார்ப்போம், பாதத்தை பார்க்க மாட்டோம். ஒரு ஆளை பார்த்து அவங்க முகத்தை பார்த்து தான் அழகா இருக்குன்னு சொல்லுவோமே தவிர உங்க பாதம் ரொம்ப அழகா இருக்குதுங்க அப்படியே சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா அதை கிளீன் பண்றதே கிடையாது சில ஆட்கள். காலை அது காலு தானே, யாரை பார்க்க போறா? முகத்துக்கு 10 தடவை போடுறது, அதை இதையும் போட்டு அப்புறது. காலை அவன் பார்க்க போறது. கத்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா? கத்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா? கத்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா? கவனிங்க, வேத எதை போதிக்கிறது கவனிங்க. அன்னைக்கு ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவிச்சல, முள்ளு பார்க்காம, கல்லு பார்க்காம, மலையை பார்க்காம, பனியை பார்க்காம, வெயிலை பார்க்காம, குளிரை பார்க்காம, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் வாழணும், அந்த குடும்பம் மேலே வரணுமேன்னு சொல்லி வாஞ்சையோடு தாகத்தோடு ஓடி போய் அன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி தேவ பிரசத்து நின்னேல உன் பாதம் என் பார்வையில் அழகா இருக்குடா, உன் முகத்தை விட உன் பாதம் நாடா எனக்கு பிடிச்சிருக்குது, அன்னைக்கு ஓடுனேல அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி, இந்த குடும்பம் வாழணும்னு சொல்லி ஓடுனேயே, உன் பாதம் என் பார்வையில் அழகா இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும், உன் பாதம் எனக்கு அழகா இருக்குது. யாருடைய முகத்தையும் பார்த்து போட உன் முகம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு நாளாவது சுவிசேஷம் சொல்லி இருக்கிறியா? வாழ்க்கையில இவ்வளவு வருஷமா சபைக்கு போயிருக்கிறிய, ஒரு நாளாவது யாருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்திருக்கிறியா? என்னைக்காவது போய் தெருவில் திரும்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கியா? பாட்டை பாடி சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறியா? என்னைக்காவது வாழ்க்கையில செஞ்சிருக்கியா? நீ உன் பாதமும் அழகா இல்ல, உன் முகமும் கவனிக்கணும். கர்த்தர் எதை விரும்புறன்ற கவனிக்கணும். சும்மா இதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம் அது இதுன்றது மாத்திரம் இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் தான் அழகா இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. எனவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், உன் பாதம் ரொம்ப அழகா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்க. வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்ன செய்தார்கள்? அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் இங்க சொல்றாரு, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து கர்த்தர் இங்கே பேதுருவை எதற்காக பாருங்க அழைக்கிறார் என்றால், சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கிறார், மக்களை காப்பாற்ற அழைக்கிறார், மக்களை வாழ வைக்க அழைக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றால், பிள்ளை பிடிக்கிறவனா அவரு? இல்லை, அப்படி இல்லை. போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது குடும்பங்கள் வாழ ஆரம்பிக்கிறது. நொறுங்கி கிடக்கிற குடும்பங்கள், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், பாவத்திலும் சாபத்திலும் செய்வினைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை ஒரு சுவிசேஷம் அறிவிக்கல நினைக்கிறீங்க? ஆமென். போய் சமாதானத்தை கூறுங்க, ஆசீர்வாதத்தை கூறுங்க. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிங்க. குடும்பங்கள் வாழ்வடையும், குடும்பங்கள் வாழ்வடையும். அந்த குடும்பம் வாழ்வடையும் போது கர்த்தர் உங்க குடும்பத்தை வாழ வைப்பார். அந்த குடும்பங்கள் வாழ்வடையும் போது உங்க குடும்பத்தை செய்வார் கர்த்தர் வாழ வைப்பார். மற்ற குடும்பம் வாழணுமே நீங்க விருப்பப்படுறீங்க பாருங்க, வாஞ்சிக்கிறீங்க பாருங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை வாழ வைப்பார். உங்க பாதத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் பாதம் அழகா இருக்கிறது, உன் பாதம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவர்களை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒன்று மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் பாருங்க எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
தானியேல் 12:3. ஞானவான்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களைப் போல, ஸ்டார் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கு என்ன செய்வார்கள்? நீங்க இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்துச்சா? காலையில் எத்தனை 5 மணிக்கு எந்திரிச்சிங்க பார்த்தீங்க? வெளியில வந்து யாரும் எந்திரிக்கல போல. நான் இன்னைக்கு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால காலையில் எந்திரிச்சு பார்த்தேன். மழை வேலை வந்துருக்கிறதான்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் இருக்குது, பெருசு இருக்குது, அப்போ சின்னது இருக்குது, அப்போ அதை விட ரொம்ப சின்னது இருக்குது, அது மாதிரி குட்டியா இருக்குது, கண்ணுக்கு தெரியாததான் இருக்குது. இப்படி நட்சத்திரம் என்ன செய்யுது? வித்தியாசப்படுது, வேறுபடுது. இப்படித்தான் கிறிஸ்தவர்களும் கூட சில ஆட்கள் நல்ல பிரகாசமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்தினவங்க, அவங்க ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவிச்சவங்க, சிறுபிள்ளைகளை கூப்பிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சவங்க. சில ஆட்கள் ஒண்ணுமே என்ன செய்யல, அதனால மங்கி கண்ணுக்கு தெரியாம ஓரத்துல ஒரு மூலையில் இருக்கிற மாதிரி தெரியும். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எப்படி வித்தியாசப்படுதோ இதை போல ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசி இன்னொரு கிறிஸ்தவ விசுவாசி வித்தியாசம் இருக்கும். இவங்க ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். சபையில் நடக்கிற ஊழியத்துக்காக முதல்ல நின்னவங்க, ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட்டா நின்னவங்க, ஊழியத்துக்கு தோள் கொடுத்தவங்க, ஊழியக்காரருடைய கைகளை தாங்கினவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், சிறுவர் ஊழியங்களை செய்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவர்கள், ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக தேவ பிரசனத்திலிருந்து ஜெபித்தவர்கள். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வார்கள்? என்றென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க அதிகமா பிரகாசிக்க போறீங்களா இல்ல கொஞ்சமா பிரகாசிக்க போறீங்களான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க தான் தீர்மானிக்கணும். இந்த 70, 80 வயசு, 90 வயசு அதுக்கு பிறகு தீர்மானிக்க முடியாது. என்றென்றைக்கும் பிரகாசித்து கொண்டே இருப்பீங்க. அப்போ போய் அடுத்தவங்களை பார்த்து ஐயோ அன்னைக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்திருக்கலாம்னு சொல்லி அப்போ உட்காந்து யோசித்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். இப்போ ஆதாயப்படுத்தணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். காண்கிற ஜனங்களுக்கு, அறிமுகமான ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அறிவித்து அவளை ஆதாயப்படுத்த அவர்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்கான விளைக்கரையங்களை செலுத்த வேண்டும். ஆமென். சமாதானத்தை கூற வேண்டும், ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். பாருங்க, வெற்றி அவர்களுக்கு கூற வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பணும். இப்படிப்பட்ட வாஞ்சைகள் இருக்கணும். வாஞ்சியின் அடிப்படையில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வாழ வைப்பார். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வாழ வைப்பார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கியுங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, வேத வாக்கியங்களின்படி அவர் நமக்காக மரித்தார், நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தாவே நீ ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் பாதத்தை பார்த்து உன் பாதம் அழகா இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஆண்டவரே. தகப்பனே, என் வாழ்க்கையில ஒரு ஆளுக்காவது சுவிசேஷத்தை அறிவிச்சு நான் அவங்களை ஆதாயப்படுத்தணுமேப்பா. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. சிறுவர் ஊழியர்களை செய்யணுமே. எத்தனை சின்ன பிள்ளைங்க எதிர்காலத்தை நினைச்சு பயந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே, அவங்கெல்லாம் வாழணுமே, இந்த குடும்பமெல்லாம் வாழணுமே, இந்த பிள்ளைகள்லாம் வாழணுமே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரை. ஊழியத்துல சுவிசேஷம் அறிவிக்க என்னை பயன்படுத்துங்கப்பா. நீ ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போய்விடும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. நீ உபயோகிங்க ஆவியானவரை. ஆவியானவரை என்னை பயன்படுத்துங்க. என் மூலமா அநேகர் மனம் திரும்பி சபைக்கு வரணுங்க. ஓ என்னை பயன்படுத்துங்க ஆவியானவரை. ஓ என்னை ஒப்பு கொடுக்குறேன். அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு எழுதப்பட்டிருக்கிறதே. சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் அது குற்றம் என்மேல் சுமரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக கர்த்தாவே,
உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக இது எங்களை வரவழைத்திருக்கிறீர் ஆண்டவரை, அழைத்திருக்கிறீர் ஆண்டவரை. கர்த்தாவே, புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னீர் ஆண்டவரை. சகோதரர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே புறப்பட்டு போவார்களாக, சுவிசேஷத்தை அறிவிப்பார்களாக. கர்த்தாவே, இவர்கள் மூலமாக நீர் அற்புதங்களை அடையாளங்களை நடப்பியும் வசனத்தை உறுதிப்படுத்தும். நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்ததற்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில்